பை மோட் ஆப் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் ஆல் ப்ராடக்ட் அண்ட் ரிவ்யூ அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் கெட் ஆஃபர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ மொபைல் வாங்கினோன்னா நம்ம என்னென்ன செய்யணுன்றதை இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம செக்யூர் யுவர் ஃபோன், அதாவது ஃபோனை வந்து நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்மளோட பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம், பின் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் அந்த ஃபேஸை வச்சு நம்ம இது பண்ணி ஒரு செக்யூர் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்மளுக்கு ஃபோன் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, சப்போஸ் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைண்ட் மை டிவைஸ்னு ஒன்று இருக்குது, இல்லைனா ஃபைண்ட் மை ஃபோன், இந்த மாதிரி சிமிலர் ஆப்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக்கப் யுவர் டேட்டா வந்து நம்ம ஓல்டு ஃபோன்லேருந்து நம்ம நியூ ஃபோனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஐக்ளவுட்ஸ் அண்ட் சிமிலர் கூகுள் ட்ரைவில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட கான்டாக்ட்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் அண்டு ஃபோட்டோஸ் அண்டு ஃபைல்ஸ், இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் த சாஃப்ட்வேர். நம்ம சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டம் அப்டேட் பண்ணுறனால நமக்கு வந்து ஓல்டு வெர்ஷனாக இருந்துச்சுனாலும் சப்போஸ் நம்ம ஃபோனில் அது நியூ வெர்ஷனாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ளது ஃபுல்லாகவே நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதை நம்ம பண்ணுறனால வந்து டிவைஸ் செக்யூராகவும் இருக்கும், ஆப்டிமைஸாகவும் இருக்கும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான ஆப்ஸ்லாம் வந்து நம்ம அதில் வந்து டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து நம்ம இது ஸ்மார்ட் ஃபோன்லனா நம்ம ப்ளே ஸ்டோரில் பண்ணிக்கலாம், ஆப்பிள் ஃபோன்னா நம்ம ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் பண்ணிக்கலாம். மற்றதை காட்டிலும் இது வந்து பெட்டர், நம்மளுக்கு செக்யூராக இருக்கும். தென் வந்து பழைய ஃபோனில் வந்து நமக்கு வந்து தேவையான இது ஃபுல்லாகவே நியூ ஃபோனில் வந்து இருக்காது, நம்மளாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் வந்து லைக் என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் இந்த மாதிரி, ப்ளஸ் வந்து மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் இந்த மாதிரி உள்ள ஆப்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறது நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து பண்ணினா நம்மளுக்கு வந்து ஒரு செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஒரு நம்ம டூல் இல்லைன்னா ஆப்ஸ் மூலயமா பண்ணிக்கலாம். லைக் இமேஜஸ் அண்டு வீடியோஸ் அண்ட் மியூசிக்ஸ் அண்ட் ஃபோட்டோ, நம்ம இந்த மாதிரி எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது ஆப் டூல்ஸ் வச்சு நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து மொபைலில் வந்து ப்ரைவசி செக்யூர் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம ரிவ்யூ ஆப்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுப்போம். அது வந்து நம்ம அன்னெசரி ஆக்சஸ்க்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது மூலியமாக நம்மளோட ஃபோன் ரொம்ப டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம விபிஎன் மூலம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நம்மளோட அன்னெசரி டூல்ஸ் அந்த பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம தவிர்த்தரலாம். அதே மாதிரி இப்போ நம்மளோட மொபைலுக்கு வந்து ஒரு நல்ல கேஷ் அண்டு டெம்பர் கிளாஸ் வந்து நம்ம போடுறது வந்து முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்மளோட மொபைல் டேமேஜில் இப்போ கீழே போட்டாலோ உடையாமல் இருக்கிறதுக்கு வந்து அது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை வாங்கினோன்னா நம்ம போடுறது வந்து பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேட்ரி லைஃப்க்கு வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணுறதும் அதுவும் நல்ல ஒரு லைஃப் தரும். கேஷும் வந்து நம்ம டெம்பர் கிளாஸ் போடுறது வந்து முக்கியமான அவசியமான ஒன்று. அதே மாதிரி நம்ம மொபைல் வாங்கினோன்னா நம்மளோட மொபைலுக்கான யூனிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நம்ம கேமராவில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி சைகை மூலியமாக நம்ம என்னென்ன பண்ணலாம். ஸோ யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளோட மொபைலில் நிறையா இருக்கும். ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணி அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது நம்மளுக்கு வந்து பெட்டரான ஃபீலிங் கொடுக்கும். அதே மாதிரி மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து பேட்ரி லைஃப் வந்து நல்லா லாங் லைஃபாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து 20% இருக்கிறப்பயே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு அதை வந்து சார்ஜர் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட பேட்ரிக்கு மொபைலுக்கு உள்ள சார்ஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதர் சார்ஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சம் யூஸ் வந்து வருது. ஸோ வந்து அதை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நமக்கு வந்து நைட் ஃபுல்லாக சார்ஜஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வர மொபைல் ஃபுல்லாகவே வந்து ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஒரு 50% போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை மீதமுள்ள பேலன்ஸை மட்டும் நம்ம போட்டோம்னா போதும். ஒரு 90 வர்றப்பே நம்ம வந்து ரிலீவ் பண்ணிடுறது நல்லது. நைட் ஃபுல்லாக பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது ரெக்கமெண்டட் கிடையாது எந்த ஃபோனுக்குமே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் வந்து நம்மளோட டிஸ்பிளே வந்து லாக்காக இருந்தாலுமே நம்ம வந்து எமர்ஜென்சி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்கணும். தென் வந்து நம்மளுக்கு வந்து
ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலோ அந்த அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ நம்ம எங்கேயோ மாட்டியிருக்கோம் அப்படின்னா ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. அந்த ஆப்ஸையும் நம்ம இது ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பைமோட் ஆப்பில் இப்போ செகண்ட் வெல்கம் கிட் கொண்டு வந்திருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆப்பை, பை பண்ணுங்கள், ஆஃபர் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க.